إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون أما بعد அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, தர்பியாவுடைய வகுப்புகளில் இரண்டாவது பாடம் அகீதாவுடைய பாடம். இந்த அகீதாவுடைய பாடத்தில் நாம் மஆலிமு தௌஹீத், தௌஹீதின் அடையாளங்கள் என்ற நூலை நாம் பார்த்து வருகிறோம். அந்த நூலுடைய நான்காவது பாடத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். சென்ற தர்பியாவில் நாம் நவாக்கிது தௌஹீத் வனவாக்கிசுஹு, தௌஹீதை முறிக்கக்கூடிய காரியங்கள். நவாக்கிஸ் சொன்ன என்ன? தௌஹீதில் குறைகளை ஏற்படுத்தக்கூடியது. அதை நம்ம பார்த்தோம். நவாக்கிது தௌஹீத், தௌஹீதை முறிக்கக்கூடிய காரியங்கள் நம்ம எத்தனை பார்த்தோம் சொல்லுங்க? 3. என்னென்ன? அஷ்ஷிருக்குல் அக்பர், இல்லை அது நவாக்கிதில் வராது. இரண்டாவது என்ன? அல் குஃப்ருல் அக்பர். அஷ்ஷிருக்குல் அக்பர் முதலாவது பெரிய ஷிருக்கு, பெரிய குஃபுர், அல் குஃப்ருல் அக்பர். மூன்றாவது நிஃபாக்குல் அக்பர், நிஃபாக், பெரிய நிஃபாக். இந்த மூன்றும் ஏதாவது நடந்தால் அவர் இஸ்லாத்தை விட்டு என்ன செய்வார்? வெளியேறி விடுவார். நவாக்கிசு தௌஹீத், தௌஹீதில் குறைகளை ஏற்படுத்தக்கூடியது அது நம்ம 3 பார்த்தோம். என்ன? அஷ்ஷிருக்குல் அஸ்கர், சிறிய இணை வைப்பு. அல் குஃப்ருல் அஸ்கர், சிறிய நிராகரிப்பு. அன் நிஃபாக்குல் அஸ்கர், சிறிய நயவஞ்சகம். இப்போ இதில் நம்ம ஒரு பகுதியை முழுமையாக பார்த்துட்டோம். ஷிருக், அஷ்ஷிருக்குல் அக்பரையும் பார்த்துட்டோம், அதனுடைய வகைகள். அதே மாதிரி அஷ்ஷிருக்குல் அஸ்கர், சிறிய நினைவையும் பார்த்துட்டோம். அப்படியே இல்லையா? நான் என்ன ஒரு ஆரம்பத்தில் இதை நினைவுபடுத்தணும்னு சொன்னால் ஒரு மீட்டில் ஒன்று உங்களுக்கு இருக்கணும். அப்படியே இல்லையா? ஹைர். நாம் இன்று பார்க்கிறோம் வல் குஃப், 32வது பக்கம் எடுங்க புக்கில். எத்தனாவது பக்கம்? 32. வல் குஃப்ரு குஃப்ரானி. வல் குஃப்ரன்னு சொன்ன என்ன? நிராகரிப்பு. வாங்கதா? அல் குஃப்ரு, அதுக்கு நம்ம தாரீஃப் சொல்கிறேன்னு சொன்னால், விளக்கம் சுருக்கமாக சொல்கிறேன்டா, தித்துல் ஈமான், ஈமானுக்கு மாற்றமானது, எதிரானது. இன்னும் சொன்னால் அதமுல் ஈமானி பில்லாஹி வ ரசூலிஹி. தௌஹீதுன்னு சொன்னால் ஈமான்ண்டா அல்லாவையும் அல்லாவுடைய ரசூலையும் நம்ம என்ன செய்கிறது? ஈமான் கொள்வது, நம்பிக்கை வைக்கிறது உள்ளத்தால். அதே போன்று அல் குஃபுர்னு சொன்னால் அல்லாவையும் அல்லாவுடைய ரசூலையும் நிராகரிப்பது, ஈமான் கொள்ளாமல் இருப்பது, நம்பிக்கை வைக்காமல் இருப்பது, இதுதான் குஃபுர். அப்போ குஃபுர், இந்த நிராகரிப்பை 2 வகைகளாக பார்க்கலாம். குஃப்ரானை 2 வகைகள். முதலாவது வகை குஃப்ருன் யுஹ்ரிஜு மினல் மில்லதி, இது முதலாவது வகை. குஃப்ருன் யுஹ்ரிஜு மினல் மில்லா. முதல் வகை நிராகரிப்புன்னு சொன்னால் மில்லாவை விட்டு, மில்லான்னு சொன்ன என்ன? மில்லா இல்லை, இது மில்லா. மில்லான்னு சொன்ன என்ன? மார்க்கத்தை விட்டும் அவனை வெளியேற்றி விடும். இந்த நிராகரிப்பு நடந்தால் என்ன? மார்க்கத்தை விட்டு அவனை வெளியேற்றி விடும். அப்போ இது என்ன? குஃபுர் அக்பராக இருக்குமா அஸ்கராக இருக்குமா? சொல்லுங்க, பின்னாலே சொல்லுங்க. அக்பர். வேங்கதா? அப்போ அல் குஃப்ருல் அக்பர், பெரிய நிராகரிப்பு. பெரிய நிராகரிப்பு தான் என்ன செய்யும்? மார்க்கத்தை விட்டும் வெளியேற்றி விடும். இந்த பெரிய நிராகரிப்பை, அல் குஃப்ருல் அக்பரை 5 வகைகளாக சொல்கிறாங்க. 5 வகைகளின் மூலமாக இந்த பெரிய நிராகரிப்பு ஏற்படும். வஹுவ ஹம்சத்து அன்வாயின், அந்த பெரிய நிராகரிப்பு என்பது 5 வகைகளாகும்.
அதில் முதலாவது பாருங்கள், அந்நவ்உல் அவ்வலு, முதலாவது வகை குஃப்ருத் தக்தீபி. குஃப்ருத் தக்தீபி, குஃப்ருன்னு சொன்னால் என்ன வார்த்தைக்கு கருத்து? நிராகரித்தல். அத்தக்தீபன்னு சொன்னால் பொய்ப்பித்தல், பொய்ப்பித்து நிராகரித்தல். எப்படி? அப்போ அல்லாவை நிராகரிக்கிறது மட்டுமல்ல, அல்லாஹ் என்ன செய்கிறது? பொய்ப்பிக்கிறது. அல்லாஹ்வுடைய ரசூலை நிராகரிக்கிறது மட்டுமில்லை, பொய்ப்பித்தல். புரியுதா சொல்கிறது? அப்போ இது முதல் வகை குஃப்ரு தக்தீபி, பொய்ப்பித்து என்ன செய்கிறது? நிராகரித்தல். வத்தலீலு அலைஹி, அதற்கு குர்ஆன் வசனம் ஆதாரமாக சொல்கிறார் ஆசிரியர். கௌலுஹு தஆலா, அல்லாஹ்வுடைய வார்த்தை, சூரா அல் அன்கபூத் 68வது வசனம். வமன் அظلم ممن افترى على الله كذبا أو كذب بالحق لما جاءه أليس في جهنم مثوى للكافرين. வமன் அظلم, மிக அநியாயக்காரன் யார் என்று அல்லாஹ் தஆலா ஆரம்பத்தில் கேள்வியாக கேட்கிறான். மிக கொடுமைக்காரன், மிக மிக அநியாயக்காரன் யார்? யாரை விட? மிம்மன் இஃப்தரா அலல்லாஹி கதிபன், அல்லாவின் மீதே பொய்யை புனைந்து கூறுபவனை விட. அல்லாவின் மீதே இட்டு கட்டுபவன், அல்லாவுடைய விடத்திலே பொய்யை சேர்த்து சொல்லக்கூடியவன், இணைக்கக்கூடிய புனைந்து சொல்லக்கூடியவனை விட அநியாயக்காரன் யார்? அதை விட அவு கதவ பில் ஹக்கி லம்மா ஜா அஹோ, அவனிடத்திலே அல்லாவிடத்திலிருந்து சத்தியம் வந்திருக்கிறது, அந்த சத்தியத்தையும் அவன் என்ன செய்கிறான்? பொய்ப்பிக்கிறான். பொய்ப்பிப்பவனை விட மிக கொடுமைக்காரன் யார் என்று கேட்கிறான். இறுதியாக அல்லாஹ் இந்த வசனத்தை எப்படி தெரியுமா? அலைஸ ஃபீ ஜஹன்னம், அதாவது ஜஹன்னம்னு சொன்னால் நரகத்திலே இல்லையா? மஸ்வல் இல் காஃபிரின், காஃபிரின் என்று சொன்னால் யார்? இப்படி நிராகரிக்கக்கூடியவர்கள், பொய்ப்பித்து நிராகரிக்கக்கூடியவர்களுக்கு நரகத்தில் இருப்பிடம் இல்லையா என்று அல்லாஹ் தஆலா கேள்வி கேட்கிறான். புரிய சொல்லுது? கேள்வியாக கேட்கும் பொழுது இன்னும் என்ன செய்யுது? அவங்களுக்கு உறுதி, நரகம் என்பது என்ன உறுதி என்பதையும் காட்டுகிறது. வமன் அظلمு, மிக அநியாயக்காரன் என்று சொல்லும் பொழுது அப்போ குஃபுர் என்பது என்ன? ஆகப்பெரிய அநியாயம். அல்லாஹ்வை நிராகரிப்பது, அல்லாஹ் நமக்கு தந்திருக்கக்கூடிய சத்திய மார்க்கத்தை நிராகரிப்பது, அதை பொய்ப்பிப்பது என்பது ஆகப்பெரிய அநியாயம் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்படி நிராகரிக்கக்கூடியவர்களுக்கு எதுதான் இருப்பிடம்? நரகம்தான் இருப்பிடம் என்று சொல்கிறான். அப்போ முதலாவது வகை என்ன சொல்லுங்க? என்ன? குஃபுர், குஃப்ரு தக்தீப், குஃப்ரு அத்தக்தீப். இரண்டாவது அன்னவுசான், இரண்டாவது வகை குஃப்ருல் இஸ்திக்பாரி வல் இபாஇ மஅத் தஸ்தீக். என்ன சொன்னால் பெருமை அடித்து நிராகரித்தல், மறுத்தல். பெருமை அடித்து, இஸ்திக்பார்னு சொன்னால் என்ன? அல்லாஹ்வுடைய விஷயத்தில் அல்லாஹ்வுடைய கட்டளைகள் வரும் பொழுதோ, அல்லாஹ்வுடைய விலக்கல்கள் வரும் பொழுதோ பெருமை அடிக்கிறது, பெருமை அடித்து அல்லாஹ்வுடைய கட்டளையை நிராகரிக்கிறது. புரிய சொல்லுது? ஆனால் மஅத் தஸ்தீக், தஸ்தீக்னு சொன்ன என்ன? உண்மைப்படுத்துவதுடன். விளங்குதா? நம்ம இந்த குர்ஆன் வசனம் சொல்லும்பொழுது உங்களுக்கு அது விளங்கும். அவர் இது பொய்ப்பிக்கல்ல, உண்மைப்படுத்துகிறாரு, ஆனால் நிராகரிக்கிறாரு. இப்போ ஆரம்பத்தில் சொன்னது அல்லாஹ்வையும் பொய்ப்பிக்கிறது, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தையும் என்ன செய்கிறது? பொய்ப்பிக்கிறது, நிராகரிக்கிறது. அப்போ ரெண்டும் வருதா இல்லையா? அது கடுமையானது. இரண்டாவது எப்படின்னு சொன்னால் அல்லாஹ்வை என்ன செய்யலை? நிராகரிக்கல, அல்லாஹ்வை பொய்ப்பிக்கவும் இல்லை. ஆனால் பெருமை அடித்து அல்லாஹ்வுடைய கட்டளை என்ன செய்கிறது? நிராகரிக்கிறது. அல்லாஹ்வுடைய கட்டளைகளை என்ன செய்கிறது? நிராகரிக்கிறது. அதுக்கு உதாரணம் பாருங்க. வத்தலீலு அலைஹி கௌலுஹு தஆலா, சூரா பக்ராவுடைய 34வது வசனம். இது குல்நாலில் மலாஇகத்தி உஸ்ஜுது லி ஆதம், நாம் வானவர்களுக்கு சொன்னோம், என்ன? ஆதமுக்கு என்ன செய்யுங்க? நீங்கள் சுஜூது செய்யுங்கள். ஃபஸஜது, அனைத்து வானவர்களும் சஜதா செய்தார்கள், இல்லா இபிலீஸ, இபிலீஸை தவிர. அவனுடைய குஃபுருக்குரிய காரணத்தை எல்லாம் சொல்கிறான். என்ன? அபா, மறுக்கிறான். வஸ்தக்பர, அடுத்து என்ன? பெருமை அடிக்கிறான். பெருமை அடித்து மறுத்து தான் என்ன செய்ய? அவன் நிராகரிக்கிறான். வக்கான மினல் காஃபிரின், அவனும் யாரு தான்? காஃபிர்களை சேர்ந்தவன் என்றெல்லாம் சொல்கிறான். இறை நிராகரிப்பாளர்களை சேர்ந்தவன்.
பெருமை அடித்து மறுக்கிறான், பெருமை அடித்து என்ன செய்கிறான், நிராகரிக்கிறான். அப்போ இது இரண்டாவது வகை, இது குஃபுரில் வந்து இரண்டாவது வகை. மூன்றாவது அன்னவு சாலிசு, மூன்றாவது வகை குஃபுர் என்னன்னு சொன்னால் குஃபுரு ஷக்கி, சந்தேகத்துடன் நிராகரித்தல். எப்படி? சந்தேகத்துடன் ஷக்குடன் என்ன செய்கிறது, நிராகரித்தல். இது வஹுவ குஃப்ரு தன்னி, எண்ணங்கள் சார்ந்த இது குஃபுர், உள்ளத்தில் ஏற்படக்கூடிய எண்ணம் சார்ந்த நிராகரிப்பு. வாங்கதா உள்ளத்தில் வாங்கதா அல்லாஹ் உண்மையா, அல்லாஹ்வுடைய கட்டளை உண்மையா, அல்லது அல்லாஹ் மறைமுகமாக எதெல்லாம் நம்பிக்கை ஈமான் கொள்ளுமாறு சொல்லியிருக்கிறானோ, இப்போ நம்ம மறுமையை ஈமான் கொள்ளணும், அப்படியே இல்லையா? அது மறைவான விஷயம். கபருடைய வாழ்க்கை என்பது என்ன? மறைமுகமான விடயம். சுவர்க்கம் மறைவானது, நரகம் மறுமை நாள் நிகழ்வது. அப்போ இதெல்லாம் நம்ம ஈமான் கொள்கிறோமா இல்லையா? அப்போ இதை சந்தேகத்தோட ஒத்தன், மறுமை நாள் இருக்குமா இருக்காதா? எப்படி இருக்கிறாரு? முழுமையான என்ன ஈமான் இல்லை, பாதி சந்தேகம் பாதி. எப்படி? இது என்னதான் சொல்லுங்க, குஃபுர், குஃபுரு ஷக், சந்தேகத்துடன் நிராகரித்தல். அன்புக்குரியவர்களே, இதுக்கு இந்த குஃபுருக்கு ஆசிரியர் சூரத்துல் கஹ்ஃபுடைய 37வது வசனத்தை கொண்டு வராரு. அந்த ஒரு சம்பவம் வருது, வழங்குதா? அல்லாஹு தாலா ஒரு நிகழ்வை சொல்கிறான். வதஹல ஜன்னதஹு வஹுவ ஸாலிமுன் லினஃப்ஸிஹி, ஒருவர் என்ன செய்கிறாரு, அவருடைய தோட்டத்திலே நுழைகிறார், அவருக்கு அவர் அநியாயம் செய்து கொண்டவராக. வழங்குதா? ஏன் காரணம் என்று சொன்னால் பின் அல்லாஹு தாலா சொல்கிறான், ஏன் அவர் ஸாலிம். கால் அவர் சொல்கிறாரு, மா அதுன்னு அன் தபீத ஹாதிஹி அபதா, என்னுடைய இந்த தோட்டம் அழிந்து விடும் என்று நான் கருதவில்லை சொல்கிறாரு. நான் இதனுடைய தஃப்சீரெல்லாம் போகலேண்டா, நான் குறிப்பிட்ட நேரத்தில் இந்த பாடத்தை முடிக்கணும். வாங்கதா? அப்போ இது அழிந்து போகும் என்று நான் எண்ணவில்லை. அதே போன்று அதோடு சேர்த்து சொல்கிறாரு, வமா அதுன்னு சாஅத காயிமத்தன், மறுமை நாள் வரும் என்றும் நான் என்ன செய்யலை, கருதவில்லை. எனக்கு மறுமை நாள் வர்றதும் என்னதான் டவுட் தான், உறுதியாக எனக்கு நம்பலாது. மறுமை நாளில் இவருக்கு என்ன இருக்கு, ஷக்கு, சந்தேகம் இருக்கு. அப்போ இவர் சொல்றாரு, நான் மறுமை நாள் வரும் என்பதில் எனக்கு என்ன, நான் கருதவில்லை, எண்ணவில்லை. வல இன் ருதித்து இலா ரப்பி, அவர் சொல்றாரு, சில வேளை, ஒரு வேளை, அதான் வல இன், ஒரு வேளை நான் அல்லாஹ் மறுமைன்னு சொல்றாங்க, அப்படி மறுமை வந்து அல்லாஹ்விடத்திலே நான் கொண்டு வரப்பட்டால், சில வேளை என்றாலே அப்போ என்ன, உறுதியா ஷக்கா, ஷக்கு. அப்போ இது குஃப்ரு ஷக். அப்படி நான் அல்லாஹ்விடத்திலே கொண்டு வந்தால் ல அஜிதன்ன ஹைரம் மின்ஹா முன்கலபா, இங்கே எனக்கு அழிந்த இந்த தோட்டத்தை விட சிறந்ததை நான் அங்கே என்ன செய்வேன், பெற்றுக்கொள்வேன் என்று சொல்றாரு. அப்போ கால லஹு சாஹிபுஹு, அவருடைய தோழர் இவர்கிட்ட சொல்றாரு, வஹுவ யுஹாவிருஹு, இவரோட தர்க்கம் செஞ்சு கொண்டே இந்த விஷயத்தில். ஏன் இவர் எதில் சந்தேகிக்கிறாரு, மறுமையினால சந்தேகிக்கிறாரு. அப்போ இவருடைய தோழர் அவர் அந்த மறுமை நாளில் உறுதியாக இருந்தார். இவருக்கு தர்க்கித்து சொல்கிறார், அகஃபர்த பில்லதி ஹலகக மின் துராபின் சும்ம மின் நுதுஃபத்தின் சும்ம சவ்வாக ரஜுலா, ஒரு அழகான அவர் விளங்கக்கூடிய ஒரு, அவர் கண்ணுக்கு முன்னாலே அவருக்கு நிகழ்ந்த, அவர் கண்ணால் காணக்கூடிய ஒரு விடயத்தை அவர் இவருக்கு ஆதாரமாக சொல்றாரு. என்ன சொல்றாரு, அகஃபர்த பில்லதி, ஒருவனை நீ நிராகரிக்கிறாயா, ஒரு இறைவனை நீ நிராகரிக்கிறாயா. அவன் எப்படிப்பட்ட இறைவன், ஹலக்கக, உன்னை மின் துராபின், எதிர்ந்து படைத்தான், ஆரம்பம் மண்ணிலிருந்து படைத்தான். சும்ம மின் நுத்துஃபா, நுத்துஃபான்னு சொன்ன இந்திரியம், ஒரு துளி இந்திரியத்திலிருந்து, ஆரம்பம் மின் துரா, மண், அதுக்கு பின்னால் என்ன, ஒவ்வொரு உயிரும் ஒவ்வொரு மனிதனும் ஒரு இந்திரியத்திலிருந்து படைத்து, சும்ம சவ்வாக்க ரஜுலா, அது அப்படியே இருந்துச்சா, ஒரு மனித தோட்டத்தை அல்லாஹ் என்ன செய்தான், மாற்றினான். அப்படிப்பட்ட அல்லாஹ் ஒருவனை நீ மறுக்கிறாயா என்று அவர் கேள்வி கேட்டார். அன்புக்குரியவர்களே, அப்போ இது என்ன, குஃபுரில் எந்த வகையை சேர்ந்தது சொல்லுங்க, குஃபுரு ஷக்கி. சரியா, ஹைர். அடுத்து அன்னவுர் ராபி, அன்னவுர் ராபிஉ, நான்காவது வகை குஃபுர் வந்து குஃப்ருல் இராதி. இராதன்னு சொன்னா புறக்கணிக்கிறது. இராதன்னு சொன்னா புறக்கணித்தல், புறக்கணித்து நிராகரித்தல். புறக்கணித்து
நிராகரித்தல். இது நிறைய நம்ம அல் குர்ஆனில் நிறைய வசனங்களை பார்க்குறோம். வத்தலீலு அலைஹி கௌலுஹு தாலா சூரத்துல் அஹ்காஃபில் வந்து 3வது வசனம், வல்லதீன கஃபரு, இதை நிராகரிப்பார்கள் எல்லாரும், அம்மா உன்திரு, அவர்களுக்கு எதையெல்லாம் எச்சரிக்கை செய்யப்பட்டதோ, இன்சார் வந்ததோ, எதன் மூலமாக? தூதர்கள் மூலமாக, அல்லாஹ்வுடைய கலாம் வஹியுடைய செய்தி மூலமாக அவர்களுக்கெல்லாம் எதெல்லாம் இன்சார் வந்ததோ, அல்லாஹு தாலா என்ன மறுமையை பற்றி எச்சரிக்கை செய்திருக்கிறான், நரகத்தை பற்றி சொல்லியிருக்கிறான், மறைமுகமான விஷயம் அல்லாஹ்வுடைய தண்டனைகள், அப்படியே இல்லையா? அப்போ அல்லாஹ்வை மறுத்து அல்லாஹ்வுக்கு இணை வைத்து வாழ்ந்து மறைந்தால் அவர்களுக்கு மறுமையில் வேதனை உண்டு, நரகத்திலே தண்டனை உண்டு, இதெல்லாம் இன்சார் வந்திருக்கு. அப்போ இந்த இன்சார் எல்லாம் இறை நிராகரிப்பார் என்ன செய்வாங்க? ஒரு இதோ என்ன செய்வாங்க? எப்படி நிராகரிப்பார்கள்? அவைகள் அனைத்தையும் புறக்கணித்து நிராகரிப்பார்கள். இப்படி ஒன்றே என்ன செய்யாது, நடக்கவே நடக்காது. நீங்கள் சொல்கிறத நம்ம என்ன செய்ய மாட்டோம், ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அப்போ இது என்ன? குஃப்ருல் இஅராத். குஃப்ருல் என்ன? இஅராத், புறக்கணித்து நிராகரித்தல். முதலாவது புறக்கணிக்கிறதுக்குமா எப்படி சொல்லலாம்? அதுக்கு தக்தீப்னு சொல்றது என்ன? டோட்டலாக மொத்தமாக என்ன செய்யறது? பொய்ப்பிக்கிறது. ஏறாதுக்கு எப்படி சொல்லலாம்? இல்லை, அப்படி இல்லை, சிலவற்று இல்லை. ஏறாதுக்கு எப்படி உதாரணம் சொல்லலாம்? ஷேக் எப்படி சொல்லலாம் ஷேக் அதுக்கு? ஹைர். தக்தீப் சொன்னா மொத்தமாக என்ன செய்யறது? மொத்தமாகவே புறக்கணிக்கிறது. வாங்கதா? ஏறாது என்றாலும் என்ன கிட்டத்தட்ட என்ன எப்படி சொல்லலாம்? அந்த ரெண்டு வித்தியாசமாக இருந்தாலும் என்ன, ரெண்டுக்கும் என்ன இருக்கு சொல்லுங்க? ஒரு நெருக்கம் உண்டு இருக்கு. ரெண்டுக்கும் என்ன ஒரு நெருக்கம் இருக்கு. ஹைர். ஹைரா ஹைர். அப்படி எப்படி நினைச்சா ஒன்று வந்து பொய்யண்டே சொல்றது, சரியா? பொய்யண்டே சொல்றது. அவ ஷேக் சொன்ன மாதிரி இல்லை, அல்லாஹ்வுடைய வசனங்கள் சொல்லப்பட்ட செய்திகள் எல்லாம் சொல்லப்பட்டதுக்கு பின்னாலேயும் என்ன செய்யுது? எடுத்துக்காட்டத்துக்கு பின்னாலே புறக்கணிச்சுன்னு சொன்னா என்ன? அது குஃப்ருல் இஅராத். புரிஞ்சுச்சா? ஹைர். உண்மையை தெரிஞ்சும் என்ன செய்யறது? மறுக்கிறது. உண்மையை தெரிஞ்சும் என்ன செய்யறது? மறுக்கிறத சொல்லலாம். ஹைர். அடுத்து அன்னவுல் ஹாமிசு, 5வது வகை நிராகரிப்பு சொன்னா குஃப்ருன் நிஃபாக்கி. இது நிராகரிப்பு தான். எந்த வகையை சேர்ந்தது சொல்லுங்க? நயவஞ்சகமான என்ன நிராகரிப்பு. எப்படி சொல்லலாம்? உள்ளத்தில் எதை வைக்கிறது? நிராகரிப்பு. வாங்கதா? நிராகரிப்பு உள்ளத்தில் இருக்கும். நயவஞ்சகம் குஃபுரை வந்து உள்ளத்தில் மறைச்சி வைப்பார். வெளியால் என்ன செய்யறது? ஈமான் இஸ்லாத்தை என்ன செய்யறது? வெளிப்படுத்துறது. இது வந்து என்ன? குஃப்ருன் நிஃபாக். இதுக்கு அல்லாஹு தஆலா குர்ஆன் ஆதாரமாக சொல்கிறான். சூரத்துல் முனாஃபிகூன். என்ன? முனாஃபிகூன் என்ற அத்தியாயத்திலே 3வது வசனம், தாலிக பி அன்னஹும் ஆமனு, அவர்கள் ஈமான் கொண்டார்கள். பாருங்க, சும்ம கஃபரு, பின்பு செய்கிறாங்க? நிராகரித்தார்கள். ஆரம்பத்தில் ஈமான் கொண்டார்கள், பின்பு நிராகரித்தார்கள். ஃபதுபிய அலா குலூபிஹிம், அல்லாஹு தஆலா அவர்களுடைய உள்ளங்களில் என்ன செஞ்சிட்டான்? முத்திரையிட்டு விட்டான். அவருடைய உள்ளங்களுக்கு முத்திரையிடப்பட்டது. லா யஃப்கஹூன், என்ன செய்ய மாட்டாங்க? அவர்கள் விளங்கிக் கொள்ள மாட்டார்கள். அவர்கள் விளங்கிக் கொள்ள மாட்டார்கள். அப்போ ஆரம்பத்தில் ஈமான், அதுக்கு பின்னால் குஃபுர். திரும்ப அவர்களுடைய உள்ளங்கள் குஃபுரில் இருக்கும் பொழுது முத்திரையிடப்படுகிறது. அதுக்கு பின்னால் எதுவும் விளங்காது. அதன் பின்னால் என்ன செய்வாங்கன்னு சொன்னால், வெளிரங்கமாகவே அவங்க குஃபுரை வெளிப்படுத்த மாட்டாங்க. குஃபுர் எங்கே இருக்கும்? உள்ளத்தில் இருக்கும். வெளியே வந்து எப்படி காட்டுவாங்க? ஈமான் இஸ்லாம் என்று காட்டுவார்கள். புரியுதா? இதுக்கு நிறைய அல் குர்ஆன் வசனங்கள் இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் நிறைய பேர் இருந்தாங்க இல்லையா? இங்கே சஹாபாக்கிட்ட வந்து எப்படி ஈமானை வெளிப்படுத்துவார்கள். திரும்ப அங்கே போனால் என்ன செய்யறது? சஹாபாக்களை பற்றி இஸ்லாத்தை பற்றி பரிகாசம் செஞ்சு என்ன செய்வாங்க? பேசுவாங்க. அப்போ இவங்களுடைய உள்ளங்கள் எதிரிக்கு நிஃபாக் இருக்கி. அப்போ குஃபுரை மறைத்து வைத்திருக்கிறார்கள். வெளிரங்கமாக வெளிப்படையாக காட்டுறாங்க,
ஈமான் இஸ்லாம் என்று காட்டுறாங்க. சரியா? ஹைர். அப்போ இந்த 5 வகைகளும் அல் குஃப்ருல் அக்பரை சேர்ந்தது. முதலாவது நாம் என்ன பார்த்தோம்? குஃப்ரு தக்தீப். இரண்டாவது என்ன? குஃப்ருல் இஸ்திக்பாரி மஅத் தஸ்தீக். மூன்றாவது குஃப்ரு அஷக். நான்காவது குஃப்ருல் இஅராத். ஐந்தாவது குஃப்ருன் நிஃபாக். அப்போ இந்த 5 வகைகளும் யுஹ்ரிஜு மினல் மில்லா, அவனை மார்க்கத்திலிருந்து என்ன செஞ்சிடும்? வெளிப்படுத்திவிடும். இரண்டாவது வகை வகுஃப்ருன் அஸ்கரு லா யுஹ்ரிஜு மினல் மில்லா. இரண்டாவது வகை குஃப்ரு சிறிய நிராகரிப்பு. சிறிய நிராகரிப்பு அது மார்க்கத்தை விட்டு என்ன செய்யாது? வெளியாக்காது. அதுக்கு நிறைய உதாரணங்கள் நமக்கு சொல்லலாம். ஆசிரியர் ஒரு குர்ஆன் வசனத்தை கொண்டு வராது. அது வஹுவ குஃப்ருன் நிஅமா, அல்லாஹ்வுடைய அருட்கொடைகளை என்ன செய்கிறது? நிராகரிக்கிறது. அல்லாஹ் தஆலா நமக்கு தந்திருக்கக்கூடியதை நிஅமத்துகளை நாம் என்ன செய்கிறது? நிராகரிக்கிறது. பாருங்க, சூரத்து நஹலுடைய 114வது வசனம். வதரபல்லாஹு மஸலன் கரியத்தன். அல்லாஹு தஆலா ஒரு ஊரை உதாரணமாக சொல்கிறான். ஒரு ஊரை எப்படி உதாரணமாக சொல்கிறான்? கானத், அந்த ஊர் எப்படி இருந்துச்சுன்னு சொன்னால் ஆமினத்தன் முத்துமஇன்னத்தன், அந்த ஊர் அமைதியாக இருந்தது. முத்துமஇன்னன்னு சொன்ன அதுவும் நிம்மதியாக இருந்தது. அமைதி நிம்மதியாக இருந்த ஊர். யஅதீஹா ரிஸ்குஹா ரகதன் மின் குல்லி மக்கான், எல்லா திசைகளிலிருந்தும் எல்லா இடங்களிலிருந்தும் அங்கே தாராளமாக என்ன ரிஸ்க்னு சொன்ன என்ன உணவுகள், அதாவது வாழ்க்கை சாதனங்கள் எல்லாம் அவளுக்கு அந்த ஊருக்கு வந்துட்டே இருந்துச்சு. அவ்வளோ அல்லாஹ் அந்த ஊரையும் ஒரு சலாமத்தான ஆமீனான ஒரு அமைதியான ஊராக வைத்திருந்தான். அல்லாஹ்வுடைய ரிஸ்க்கும் என்ன நாலாபுரத்திலிருந்து வந்து கொண்டே இருந்தது. அப்போ இது அல்லாஹ்வுடைய நியமத்தா இல்லையா? சொல்லுங்க, அல்லாஹ்வுடைய அருட்கொடை. அவங்க என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால் ஃபகஃபரத் பி அன்உமில்லா, அல்லாஹ்வுடைய அன்உம்னு சொன்னால் அல்லாஹ்வுடைய அருட்கொடைகளை அவர்கள் நிராகரித்தார்கள். அப்போ என்ன செய்யலை? அல்லாஹ்வுக்கு என்ன செய்யலை? அவங்க நன்றி செலுத்தவில்லை. ஃபஅதாகஹுல்லாஹு, அல்லாஹு தஆலா அவர்களுக்கு சுவைக்க செய்தான் லிபாஸல் ஜூஇ வல் ஹௌஃபி பிமா கானு யஸ்னஊன். அல்லாஹ்வுடைய அருட்கொடைகளுக்கு அவர்கள் நன்றி செலுத்தாமல் அவர்கள் மாறு செய்த காரணத்தினால் அல்லாஹு தஆலா ஆமீன் அமைதி பாதுகாப்புக்கு பதிலாக எப்படி மாத்திட்டான்? ஹவுஃப்னு சொன்னா பயம் அச்சத்தை ஏற்படுத்தினான். ஜூன்னு சொன்னா என்ன? அப்போ எல்லா பக்கத்துலேருந்து ரிஸ்க்கு வந்துட்டு இருந்துச்சு, தாராளமாக சாப்பிட்டு கொண்டு இருந்தாங்க. ஆனால் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த மறந்துனாங்க. அதனால் அல்லாஹு தஆலா அவர்களுக்கு பசியை கொடுத்தான். இது ஒரு ஊருக்கு மட்டும் சொல்லக்கூடிய உதாரணம் அல்ல, ஒவ்வொரு வீட்டுக்கும் அல்லாஹு நம்முடைய ஒவ்வொரு வீட்டுக்கும் சொல்லக்கூடிய உதாரணம் தான் இது. நம்மளுக்கு இது மூணாவது ஒரு ஊருக்கெல்லாம் முன்னால் நடந்த ஒரு விஷயத்தை சொல்லிட்டா இது நம்ம இதை யோசிக்கிறது அப்படி இல்லை. இது நமக்கு படிப்பினைக்கு அப்படியே இல்லையா? அல்லாஹ்வுடைய நியமத்துக்கு நம்ம என்ன செய்யணும்? நன்றி செலுத்தி கொண்டே இருக்கணும். அப்போ இந்த அல்லாஹு தஆலா நமக்கு தந்த நியமத்துடைய எண்ணிக்கை நமக்கு சொல்லலுமா? இன் தஅது நிஅமத்தல்லாஹி லா துஹ்ஸூஹா, அல்லாஹ் உங்களுக்கு வழங்கிய அருட்கொடைகளை நீங்கள் கணக்கிட்டால் உங்களுக்கு என்ன செய்யலாம்? 1,10,10,000 என்று கணக்கிட்டு முடியலாம். அப்படியா? லா துஹ்ஸூஹான்னு சொன்ன கணக்கிட முடியாது, கணக்கிடவே முடியாது. அப்போ நம்ம ஒவ்வொருவரும் அல்லாஹ் நமக்கு தந்த நியமத்துக்கு நம்ம நன்றி செலுத்துகிறோமா? நமக்கு நல்ல பார்வை அல்லாஹ் தந்திருக்கிறான், அப்படியே இல்லையா? கேள்வி புலன், நல்ல ஆரோக்கியத்தை தந்திருக்கிறான். அப்போ நம்ம நன்றி செலுத்துகிறோமா? அப்போ இந்த நன்றி செலுத்தாமை இது குஃபுர் அக்பரில் சேருமா, குஃபுர் அஸ்கரில் சேருமா? குஃபுர் அஸ்கரில் சேரும். ஹைர். அடுத்தது பாருங்க, அம்மன் நிஃபாக்கு, ஆசிரியர் நிஃபாக்கை பற்றி சொல்கிறார். நிஃபாக் என்றால், நிஃபாக் என்று சொன்ன இப்போ நம்ம நிஃபாக் என்று சொல்லுவோம் அல்லது முனாஃபிக் என்று சொல்லுவோம், அப்படியே இல்லையா? நிஃபாக் என்று சொன்னால் அல்லது முனாஃபிக் என்று சொன்னால் ஹுவல்லதி யஸ்துரு குஃப்ரஹு வயுதுஹிரு ஈமானஹு. இது அந்நிஃபாக்குல் அக்பருக்கு தாரீஃப் சொல்கிறாரு. இப்போ நிஃபாக்கை ரெண்டு பகுதியாக பிரிக்கலாம். அந்நிஃபாக்குல் அக்பர், அடுத்தது என்ன? அந்நிஃபாக்குல் அஸ்கர்.
அப்போ நிஃபாக்குல் அக்பர் எப்படின்னு சொன்னால் பெரிய நிராகரிப்பு. இது ஒருவர்கிட்ட இருந்தால் என்ன, அவர் இஸ்லாத்தை விட்டும் வெளியேறி விடுவார். இவர் வந்து வல் முனாஃபிக் உவல்லதி யஸ்துரு குஃப்ரஹு, அவருடைய குஃபுரை அவர் மறைக்கிறார். அப்போ உள்ளத்தில் என்ன செய்தார், குஃபுரை மறைத்து வைத்திருக்கிறார். வயுதுஹிரு ஈமானஹு, ஈமானை என்ன செய்தார், வெளிப்படுத்துகிறாரு, ஈமானை வெளிப்படுத்துகிறார். நீங்கள் குர்ஆனில் பார்த்தீங்கன்னா சூரத்துல் பக்கரால வந்து அல்லாஹு தஆலா 3 கூட்டங்களை பற்றி, சூரத்துல் பக்கரா ஆரம்பத்தில் வந்து 3 கூட்டங்களை பற்றி சொல்லுவான். அதில் முஃமின்கள், இரண்டாவது காஃபிர்கள், மூன்றாவது முனாஃபிகுன்கள். அல்லாஹு தஆலா மோமீன்கள் குஃபார்களை விட, மோமீன்களை நம்ம விடுவோமே, மோமீன்கள் காஃபிர்களை விட அதிகமாக யாரை பற்றி சொல்கிறான், முனாஃபிகின்களை பற்றி சொல்கிறான். என்ன காஃபிர்கள் என்பது என்ன வெளிப்படையாக எங்களுக்கு விளங்கிடும், வெளியே விளங்கிடுமா இல்லையா? ஆனால் முனாஃபிக் வந்து என்ன, இவன் நல்லவனா கெட்டவனா என்றதே விளங்காது, அப்படியே இல்லையா? இவன் எங்களோட நல்லா இருக்கிறானா, இஸ்லாத்தோட முஸ்லீமோட நல்லா இருக்கிறானா, அல்லது நமக்கு ஒரு முகத்தை காதிரி இன்னொரு முகத்தை நமக்கே குழி வெட்டுறானா, நமக்கு புரியுமா? நம்ம இன்றைய பார்க்குறோமா இல்லையா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி காலத்திலேயும் இருந்துச்சு. அது மறுமை வரைக்கும் இந்த முனாஃபிக்கின் என்ன செய்வாங்க. அதனால தான் அல்லாஹு தஆலா முனாஃபிக்கின்களை பற்றி சொல்லும் பொழுது, மோமீன்கள் எப்படி ஒருவர் சிலருக்கு உதவியாளர்களாக நேசர்களாக இருப்பார்களோ, வல் முஃமினூன வல் முஃமினாத் பாதுஹும் அவுதியாஉ, அவ்வளோதான் இல்லையா? மோமீன்களில் மோமீன்களான ஆண்கள் பெண்கள் சிலருக்கு எப்படி இருப்பாங்க, உதவியாளர்களாக நேசர்களாக இருப்பார்கள். அதே விட முனாஃபிகீன்களே ஆண்கள் பெண்கள் எப்படி இருப்பாங்க, அவங்களுக்கு மத்தியில் உதவியாளர்களாக இருப்பார்கள். இவங்களோட நிஃபாக்குல் அக்பரா. அதனால தான் அல்லாஹ் சொல்றார், இன்னல் முனாஃபிகீன ஃபித் தர்கில் அஸ்ஃபலி மினன் நார். முனாஃபிகீன்கள் நாளை மறுமையில் எங்கே இருப்பாங்க, நரகத்துடைய அடித்தளத்திலே இருப்பார்கள். அவளுக்கு வேதனை எங்க, நரகத்துடைய அடித்தளத்தில் அவர்கள் வேதனை செய்யப்படுவார்கள், தண்டிக்கப்படுவார்கள். அன்புக்குரியவர்களே, அவ்வாறு நிஃபாக் வந்து ஆசிரியர் 2 வகையாக கொண்டு வருகிறார். வஹுவ நவ்ஆனி, 2 வகையாகும். நிஃபாக்குன் இஅ்திகாதியுன் வ நிஃபாக்குன் அமலியுன். முதலாவது நிஃபாக் இஅ்திகாதி என்று சொன்னால் கொள்கை சார்ந்த நிஃபாக், அகீதாவில் ஏற்படக்கூடிய நயவஞ்சகம் என்று சொல்லலாம், ஈமானோட சம்பந்தப்படக்கூடியது. புரியுதா? என்ன சொன்ன, எப்படி சொல்லலாம், இது நிஃபாக்குல் அக்பர். நிஃபாக் இஅ்திகாதி என்று சொன்னா நிஃபாக்குல் அக்பர். என்ன சொல்றது, சுருக்கமாக சொல்றேன்டா, உள்ளத்தில் குஃபரை வச்சுட்டு வெளியால் என்ன செய்யறது, ஈமானை வெளிப்படுத்துறது. இது நிஃபாக்குன் இஅ்திகாதி. இஅ்திகாதின்னு சொன்னால் கொள்கை சம்பந்தமான நிஃபாக்குல் அக்பர். இரண்டாவது நிஃபாக்குன் அமலியுன். நிஃபாக்குன் என்ன, அமலி. இது செயல், இது கொள்கை சார்ந்ததல்ல, நம்பிக்கை சார்ந்ததல்ல, என்ன செயல் ரீதியான இந்த செயல்களை செஞ்சால் இவர் முனாஃபிக்குடைய பண்பு இவரிடத்தில் இருக்கிறது. நம்ம ஹதீஸில் பார்க்குறோம், அதை பின்னால் பார்ப்போம். முதலாவது வந்து அம்மல் ஏத்திகாதியு, கொள்கை சார்ந்த அந்த நிஃபாக் என்பது ஃபஹுவ சித்தத்து அன்வா. எத்தனை வகையாக கொண்டு வராரு ஆசிரியர், 6 வகையாக கொண்டு வராரு. சரியா? அதில் முதலாவது வந்து தக்தீபுர் ரசூலி, ரசூலை பொய்ப்பித்தல். அல்லாஹ்வுடைய ரசூல் என்ன செய்வார், பொய்ப்பிப்பார். இது முதலாவது நிஃபாக் ஏத்திகாதுல. இரண்டாவது அவு தக்தீபு பஅதி மா ஜாஅ பிஹிர் ரசூல், அல்லாஹ்வுடைய தூதர் கொண்டு வந்த சிலதை என்ன செய்கிறது, பொய்ப்பித்தல். மூன்றாவது அவ் புகுதுர் ரசூல், தூதரை வெறுத்தல், அல்லாஹ்வுடைய தூதரை வெறுத்தல். அவ் புகுது மா ஜாஅ பிஹிர் ரசூல், அல்லாஹ்வுடைய தூதர் கொண்டு வந்த மார்க்கத்தில் சிலதை வெறுத்தல். இதெல்லாம் நிஃபாக் இஅ்திகாத், கொள்கை சார்ந்த நிஃபாக்கை சேர்ந்தது. முதலாவது ரசூலை பொய்ப்பித்தல், ரசூல் கொண்டு வந்த மார்க்கத்தில் சிலதை பொய்ப்பித்தல், ரசூலை வெறுத்தல், ரசூல் கொண்டு வந்த மார்க்கத்தில் சிலதை வெறுத்தல். சரியா? அடுத்தது ஐந்தாவதா அவில் மசர்ரத்து பின் ஹிஃபாதி தீனிர் ரசூல், ரசூலுடைய மார்க்கம்
அப்போ இறுதி தூதருடைய இந்த மார்க்கம் வீழ்ச்சி அடையும் பொழுது, ஏதாவது ஒரு கட்டத்தில் தோல்வி காணும் பொழுது சந்தோஷப்படுதல். மார்க்கத்தில் ஒரு வீழ்ச்சி வரும் பொழுது என்ன செய்யறது? இவர் வெளியால மூமினாக இருப்பார், ஆனால் உள்ளத்தில் எப்படி இருக்கும்? சந்தோஷமாக இருக்கும். உள்ளத்தில் என்ன, அங்கே முஸ்லீம்களுக்கு வீழ்ச்சியா கொஞ்சம் தோல்வி ஏற்படுதா, என்ன செய்வார்? சந்தோஷப்படுவார். மூமின் சந்தோஷப்படுவானா? இல்லை. அடுத்தது வந்து அவில் கராஹியத்து லின்திஸ்வாரி தீனிர் ரசூல், ரசூலுடைய மார்க்கம் வெற்றி பெறும் பொழுது, அப்போ இஸ்லாத்துக்கு வெற்றி கிடைக்கும் பொழுது அதை வெறுத்தல். அது என்ன செய்யறது? வெறுத்தல். ஃபஹாதிஹில் அன்வா உசித்தா, இந்த 6 வகைகளும் சாஹிபுஹா, அந்த நிஃபாக்கை உடையவர்கள் மின் அஹ்லி தர்கில் அஸ்ஃபலி மினன்னார், எங்கே இருப்பாங்க? நரகத்துடைய அடித்தளத்தில் இருப்பாங்க. ஏன்னா இவங்க அந்நிஃபாக்குல் அக்பர், இவங்க மார்க்கத்தை விட்டு என்ன செய்வாங்க? வெளியேறி விடுவார்கள். அன்புக்குரியவர்களே, அன்மன் நிஃபாக்குல் அமலி, நிஃபாக்குல் செயல் ரீதியான நிஃபாக் எப்படி என்று சொன்னால், அதாவது உள்ளத்தில் வந்து ஈமான் இறை நம்பிக்கை இருக்கும். உள்ளத்தில் எப்படி இருக்கும்? ஈமான் இறை நம்பிக்கை இருக்கும். ஆனால் அவர்களுடைய செயல்களில் நயவஞ்சகத்தின் சில செயல்கள் இருக்கும், அடையாளங்கள் இருக்கும். அது நம்ம மார்க்கத்திலே என்ன செய்யப்பட்ட ரசூலுல்லாஹ்வுடைய அதாவது ஹதீஸ்களின் மூலமாக சில குர்ஆன் வசனங்கள் மூலம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அது வந்து ஆசிரியர் ஃபௌவ ஹம்சத்து அன்வா 5 விடயங்களை சொல்றாரு. அதாவது ஹதீஸ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன விஷயம், இதா ஹத்தஸ கதப, ஒரு அடியான் பேசினால் பொய் பேசுவான். இவன்ட்டு ஈமான் இல்லைன்னு அடையாளமா? ஈமான் இருக்குமான செயல் ரீதியாக இவன்ட்டு எப்படி இருக்கும்? இந்த பொய் என்ற பாவம், பொய் என்ற பாவம் யாருடைய அடையாளம்? நயவஞ்சகருடைய அடையாளம். அப்போ இதா ஹத்தஸ கதப, பேசினால் பொய் பேசுவான். வ இதா ஹாசம, விவாதம் ஏற்பட்டால் ஃபஜர, என்னன்னா சண்டை செய்வான். வ இதா ஆஹத, உடன்படிக்கை செய்தால் மாற்றம் செய்வான். வ இதா உதுமின ஹான, நம்பிக்கை வைக்கப்பட்டால் மோசடி செய்வான். வ இதா வஅத அஹ்லஃப, வாக்களித்தால் மாறு செய்வான். அப்ப இந்த செயல் எல்லாம் என்ன? நிஃபாக் எதை சேரும்? நிஃபாக் அல் அமலிய சேரும். நிஃபாக் அமலிய இப்படி செய்கிறது வந்து இது வந்து பெரும்பாவம் தாங்கதா. ஆனால் மார்க்கத்தை விட்டு என்ன செய்யாது. ஆனால் இப்படியான பாவங்கள் செய்ய தௌபா செய்யணும். அந்த முழுமையாக என்ன செய்யணும்? அவங்க நிஃபாக் அல் அமலி அதிகமாகும் பொழுது கடைசிக்கு இவர் எங்கே இட்டு செல்லும்? நரகத்துக்கு. நரகம் இல்லை, நிஃபாக்குல் அக்பருக்கு என்ன செய்யும்? இட்டு செல்லும். இறுதியாக அன்புக்குரிய சகோதரர்களே, அப்போ நம்ம இன்றைய பாடத்தில் வந்து குஃபுர் அதோடைய வகைகள், நிஃபாக் அதோடைய வகைகளை பார்த்தோமா இல்லையா? பார்த்துட்டோம். இறுதியாக சொல்லுங்க, எது நிஃபாக் அல் அமலியா? நிஃபாக் அமலில் வந்து இதா ஹத்தஸ கதப, பேசினால், வைதா ஹாசம, விவாதம் ஏற்பட்டால், விவாதம் செய்தால், ஃபஜர, என்ன சண்டை செய்வான். வைதா ஆகத, உடன்படிக்கை செய்தால் மாற்றம் செய்வான். வைதா துமின ஹான, நம்பிக்கை வைக்கப்பட்டால் மோசடி செய்வான். அடுத்த வைதா வாத அஹ்லஃபா, வாக்களித்தால் இன்னும் அதான் நிஃபாக்குல் அமலிக்கு செயல் ரீதியான நிஃபாக்குக்கு நிறைய அடையாளங்கள் இருக்கிறது. என்ன உதாரணம் சொல்லலாம்? ஜமாத் தொழுகை யார் புறக்கணிக்கிறார்களோ அதில் பொடுபோக்கு, அது என்ன நிஃபாக் எதை சேரும்? நிஃபாக்குல் அமலி. நிஃபாக்குல் அமலி. புரியுதா? ஹைர். அன்புக்குரியவர்களே, நாம் ஒவ்வொருவரும் எப்படி அதை நான் விளங்கப்படுத்தணுமா? பொய் வந்துச்சு. இதா ஹத்தஸ கதப, பேசினால் என்ன செய்யறது? பொய்யே பேசுறது. விளங்குதா? இது ஆயத்தும் இன்னமொரு ஹதீஸ்ல ஆயத்தும் நிஃபாக் முனாஃபிக்குடைய அடையாளம் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அன்புக்குரியவர்களே, நம்ம ஒவ்வொருவரும் குஃபுர், ஷிர்க், நிஃபாக்கை எப்பொழுதும் பயந்து கொண்டே இருக்க வேண்டும். யார் பயந்தாங்க? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களே பயந்தார்கள். நபி அவர்கள் பாதுகாப்பு தேடி இருக்கிறார்கள். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் குஃப்ரி வன் நிஃபாக்கி வஷ்ஷிர்கி வர்ரியாஇ. யா அல்லாஹ், குஃப்ரிலிருந்து உன்னிடத்திலே பாதுகாவல் தேடுகிறேன், ஷிர்க்கை விட்டும் பாதுகாவல் தேடுகிறேன், நிஃபாக்கிலிருந்து பாதுகாவல் தேடுகிறேன், முஹஸ்ஸதிலிருந்து பாதுகாவல் தேடுகிறேன். சஹாபாக்கள் எப்பொழுதும் நிஃபாக்கை பயந்து கொண்டே இருந்திருக்கிறார்கள். எப்படி?
சஹாபாக்கள் நிஃபாக்க பயந்து கொண்டு. உங்களுக்கு தெரியும் இமாம் புகாரி ரஹிமுல்லா அவர்கள் ஒரு 2 நிமிஷம் தாங்க ஒரு பாடம் போடுறாங்க. எப்படி தெரியுமா? பாபுல் ஹவுஃபில் முஃமினி, அதாவது மின் ஐ யஹ்பத அமலுஹு வஹுவ லா யஷ்உர். ஒரு முஃமின் பயப்படுதல். எதை பயப்படுறது? அவன் அறியாமலே அவருடைய அமல்கள் எல்லாம் என்ன செய்யணும்? வீணாகுவதை ஒரு முஃமின் அச்சப்படுதல், பயப்படுதல் என்று ஒரு பாடம் போடுறாங்க. அதில் ஒரு செய்தியை கொண்டு வராங்க. ஒரு பெரிய ஒரு தாபி இப்னு அபி முலைகா ரஹிமஹுல்லா அவர்கள், இவங்க சஹாபாக்களுடைய மாணவர். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவங்கள்ட்ட கூட என்ன செஞ்சுக்கிறாங்க? மார்க்கத்தை படிச்சுக்கிறாங்க. இவர் சொல்றாரு, நான் அல்லாஹ் அதாவது நபி அவர்களுடைய தோழர்களில் சஹாபாக்களில் 30 பேரை நான் சந்தித்திருக்கிறேன். இவர் 30 பேர் தான் சந்திக்கிறார். 30 பேரை சந்தித்திருக்கிறேன். குல்லுஹும் யஹாஃபுன் நிஃபாக அலா நஃப்ஸிஹி. ஒவ்வொரு நபி தோழர்களும் என்னிடத்திலே நிஃபாக் வந்துவிட்டதோ நிஃபாக்கை பயந்து கொண்டே இருந்தார்கள். எப்படி? சஹாபாக்கள் நிஃபாக்கை பயந்து கொண்டே இருந்தார்கள். அன்புக்குரியவர்களே, அவர்கள் யாரும் சொல்லவில்லை என்னுடைய ஈமான் ஜிபிருடைய ஈமானை போன்று, என்னுடைய ஈமான் மீகாயிலுடைய ஈமானை போன்று என்று யாரும் சொல்லவில்லை. எனவே அன்புக்குரியவர்களே, சஹாபாக்களே பயந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் நாமும் அதிகமாக குஃபுர், இந்த நிஃபாக், ஷிர்க்கிலிருந்து பாதுகாவல் தேட வேண்டும். அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் புரிந்து கொள்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.